இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி ஆகிய 3 சக்திகளையும் தன்னிடத்திலே கொண்டதுதான் அந்த திரிசூலம் என்பது. அந்த வீட்டுக்குள்ளாக அந்த எலுமிச்சம்பழத்தை தாண்டி நெகட்டிவ் எனர்ஜி, எதிர்மறை சக்திகள் எதுவும் உள்ளே வந்து விடக்கூடாது. அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அம்மன் கோவில்களில் சூலத்தில் எலுமிச்சம்பழத்தை செருகி வைப்பது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்கார். இந்த கேள்விக்கான விடையைத்தான் நாம் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த சூலம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, சூலம்னு சொன்னாலே இது திரிசூலம் அப்படின்னு சொல்லுவா. 3 அப்படின்னு சொன்னாலே 3 அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த திரிசூலம் எதனை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி ஆகிய 3 சக்திகளையும் தன்னிடத்திலே கொண்டதுதான் அந்த திரிசூலம் என்பது. அந்த சூலத்தினை அங்கே அம்மன் கோவில்ல செருகி வச்சிருப்பா, நடுவில் கொண்டு வந்து மெயினா வச்சிருக்கா அப்படின்னு சொன்னா எதற்காக என்று சொன்னால், அந்த சூலத்தினுடைய அந்த நுனி பகுதியை பார்த்திருக்கிறீர்களா? அது எப்படி இருக்கும்? நல்ல ஷார்ப்பா இருக்கும் இல்லையா? சென்டரா பார்த்தாலும் அதுலயும் ஒரு ஷார்ப் இருக்கும். இந்த 2 பக்கமும் இப்படி வளைந்து இருக்கும். அதுலயும் பார்த்தோம்னா அதுலயும் அந்த ஷார்ப்னஸ்ங்கிறது இருக்கும். இந்த பக்கம் இச்சாசக்தி, இந்த பக்கம் கிரியாசக்தி, நடுவிலே இருக்கக்கூடியது ஞான சக்தி அப்படின்னு சொல்றார். இந்த ஷார்ப் அப்படின்னு வரும்பொழுது அதனுடைய திறன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த கூர் முனை அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதனுடைய திறன் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, வெளியிலே இருக்கக்கூடிய சக்திகளை தன்னகத்தே ஈர்க்கக்கூடிய திறனை பெற்றிருக்கும். அப்படிதானே நம்ம வந்து பார்த்தோம்னா, மேல வந்து இப்போ ஒரு கோவில்ல வந்து ஒரு கோபுரம் அமைச்சு அந்த கோபுரத்து மேல ஒரு கலசம் வைக்கிறான்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த கலசத்தினுடைய முனை பார்த்தோம்னா ஒரு ஷார்ப்பா இருக்கும் தெரியுமா? அதே போல்தான் ஒரு மின்னல் கடத்தி அல்லது ஒரு இடி தாங்கியே டவர்லாம் நம்ம சொல்றோம்ல, செல்போன் டவர்லாம் வச்சிருப்பா, அதுல கூட மேல பார்த்தோம்னா ஷார்ப்பா ஒன்று செருகி வச்சிருப்பா. ஒரு இடி அடிக்கிறது அப்படின்னு சொன்னா அந்த மின்னல் அதை தன்னகத்தை ஈர்த்து கொள்ளக்கூடிய திறன் என்பது அந்த கூர் முனைக்கு இருக்கும் தானே. அப்படித்தான் இந்த திரிசூலம் என்ன பண்ணும்னு சொன்னா, தனக்குள்ளாக ஒரு வெளியிலே இருக்கக்கூடிய நேர்மறை சக்திகளும் தன்னுள்ளா இழுத்து கொள்ளும். நேர்மறை சக்திகளை எப்படி இழுத்து கொள்கிறதோ அதே போல எதிர்மறையான சக்திகளையும் தன்னகத்தை ஈர்த்து கொள்ளக்கூடிய திறனை அந்த சூலமானது பெற்றிருக்கும். அதனால்தான் ஆலயத்திற்கு செல்லும் பொழுது அந்த திரிசூலத்துல பார்த்தோம்னா வெளியிலே சுற்றி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை எதிர்மறை சக்திகளையும் அது தன்னுள்ளே இழுத்து கொள்ளுமாம். அப்படி இழுத்து கொண்டிருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளை சுத்தம் செய்யக்கூடிய பணியைத்தான் இந்த எலுமிச்சம்பழம் என்பது செய்கிறது. அந்த எலுமிச்சம்பழத்தை மேல கொண்டு போய் செருகி வைக்கும் பொழுது என்ன பண்ணும் சொன்னா, அதனுள்ளாக இருக்கக்கூடிய அத்தனை எதிர்மறை சக்திகளையும் அந்த சூலமானது ஈர்த்து பிடித்திருக்கிறது அல்லவா, அந்த எதிர்மறை சக்திகள் அனைத்தையும் இந்த எலுமிச்சம்பழமானது ஈர்த்து கொள்ளுமாம். இந்த எலுமிச்சம்பழம் ஈர்த்து கொள்ளும் பொழுது அந்த எலுமிச்சம்பழத்தை இவர்கள் மறுநாள் அதை தூக்கி போட்டுட்டான்னு சொன்னா அந்த எதிர்மறை சக்திகள் அனைத்தும் அந்த எலுமிச்சம்பழத்தோடு சென்று விடுகிறது. அப்படிங்கிறது தான் அதற்கான தாத்பரியம். மறுநாள் என்று சொல்வதை விட அதுபோல் ஒரு புகழ்பெற்ற அம்மன் ஆலயங்களிலே அந்த திரிசூலம் இருக்கிறது என்று சொன்னால், அங்கே பக்தர்கள் சென்று அந்த எலுமிச்சம்பழத்தை செருகுகிறாள் என்று சொன்னால், குறைந்தபட்சம் 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை அந்த எலுமிச்சம்பழங்களை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா அதுபோல் புகழ்பெற்ற ஆலயங்கள், அந்த சாநித்தியம் மிக்க ஆலயங்கள்ல பார்த்தோம்னா நிறைய கூட்டம் என்பது வந்து கொண்டிருக்கும். நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பா தெரியுமா, பில்லி சூனியம் எவெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கவாலாம் இந்த கோவிலுக்கு வருவா. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் அனைத்தையும் இது உறிஞ்சி கொள்ளுமாம். எது? அந்த திரிசூலம் என்பது. அங்க கொண்டு போய் இந்த எலுமிச்சம்பழத்தை செருகும் பொழுது அந்த திரிசூலம் ஈர்த்து கொண்ட அத்தனை எதிர்மறை சக்திகளையும் இந்த எலுமிச்சம்பழமானது சுத்தமாக்கிவிடும். அது தன்னகத்தை ஈர்த்து கொள்ளுமாம். அதனாலதான் இப்ப நம்ம வீட்டு வாசல்ல கூட எலுமிச்சம்பழத்தை நறுக்கி எதுக்காக வைக்கிறோம்? அந்த வீட்டுக்குள்ளாக அந்த எலுமிச்சம்பழத்தை தாண்டி நெகட்டிவ் எனர்ஜி, எதிர்மறை சக்திகள் எதுவும் உள்ளே வந்து விடக்கூடாது. அப்படி வரக்கூடிய எதிர்மறை சக்திகளை அந்த எலுமிச்சம்பழமானது ஈர்த்து கொள்ளும் என்பதால் தானே அந்த ஈர்த்து கொண்ட எலுமிச்சம்பழங்களை அப்புறம் நம்ம தூக்கி வெளியில போட்டுருவோம் இல்லையா. அதுபோல்தான் புகழ்பெற்ற ஆலயங்களிலும் கூட அந்த திரிசூலத்திலே செருகப்பட்டிருக்கக்கூடிய எலுமிச்சம்பழத்தை அடிக்கடி புதிதாக மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் சொல்றார்.
இதுல ஒரு சில பேர் என்ன தப்பு பண்ணுவா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த சூலத்திலே செருகி இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழத்தை எடுத்துட்டு வந்து இது அம்மனுடைய பிரசாதம் சொல்லி இவ எடுத்துட்டு வந்து வீட்டுல கொண்டு வந்து அதை பிழிஞ்சு சாப்பிட்டுடுவா. இது முழுக்க முழுக்க தவறு. அம்மனினுடைய பிரசாதமாக உங்களுக்கு எலுமிச்சம்பழம் வேணும்னு சொன்னா அந்த மூலஸ்தானத்திலே அம்மனுக்கு எலுமிச்சம்பழம் மாலையை சாட்டி இருப்பார்கள், அல்லது அங்க எலுமிச்சம்பழங்கிறதையே வச்சிருப்பா நைவேத்தியமா. அந்த முழுமையாக இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழத்தினை மூலஸ்தானத்திலிருந்து அந்த கர்ப்ப கிரகத்திலிருந்து அம்மனினுடைய பிரசாதமாக பெற்றுக்கொண்டு வந்து அதனை ஜூஸ் போட்டு வீட்டுல எல்லாரும் சாப்பிடலாமே தவிர, ஒரு வெளியிலே வைத்திருக்கக்கூடிய சூலம் என்பது இருக்கிறது என்று சொன்னால் அந்த சூலத்திலே செருகி இருக்கக்கூடிய அந்த எலுமிச்சம்பழத்தை பிரசாதமாக உட்கொண்டு விடக் கூடாது. அந்த எலுமிச்சம்பழத்தினை தூக்கித்தான் எரிய வேண்டும். ஏன் என்று சொன்னால் அந்த சூலம் ஈர்த்து கொண்டிருக்கிற அத்தனை எதிர்மறை சக்திகளையும் இந்த எலுமிச்சம்பழமானது சுத்தமாக்கி இருக்கும். அது தன்னகத்தை ஈர்த்து கொண்டிருக்கும். அதனை தூக்கி தூரே எறிவதுதான் நல்லது. இது போன்ற சந்தேகங்கள் உங்கள் மனதிலே தோன்றலாம். உங்கள் மனதிலே தோன்றக்கூடிய சந்தேகங்களை கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். நம்முடைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் அவை பற்றி விரிவாக விவாதிக்கலாம். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.